வணக்கம், நான் உங்கள் டிரைவர் மேத்யூ. ஒரு சில ஓட்டுநர்கள் டிரைவர் வேலைக்காக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, ஆனால் ஒரு நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள், நல்ல சம்பளத்தில் நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், நல்ல இடமா அப்படின்னு கேட்குறீங்களே, அப்படி நல்ல இடம்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை தங்கி வேலை செய்கிற மாதிரி சாப்பாடெலாம் போட்டு வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வேலை எதிர்பார்க்குறது கஷ்டம், கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் சம்பளத்தை மட்டும் எதிர்பார்த்து போனீங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். கிடைக்கிற சம்பளம் என்ன சம்பளமோ அந்த சம்பளம் 15,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, 20,000 சம்பளம் இருந்தாலும் சரி, 30,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, நான் செய்கிற வேலைக்கு சம்பளம் மட்டும் கொடுங்க, அந்த சம்பளத்தில் நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய சாப்பாடு, தங்குற இடம், என்னுடைய இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சம்பளம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்து பேசி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் மதிப்பு மரியாதையோடையும் நல்லபடியாக இருக்கலாம். இல்லை எனக்கு சாப்பாடு, தங்குற இடம், இது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அங்கே மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. உங்களுக்கு சம்பளமும் ஒரு நல்ல சம்பளமும் கிடைக்காது. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, தங்க இடம் கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வேலை 2 வேலை இல்லை, வாட்ச்மேன வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா தோட்ட வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும், கடைகளுக்கு போயிட்டு வர மாதிரி வேலை வாய்ப்பு, எடுபடி வேலையும் பண்ணணும், வண்டியும் ஓட்டணும், எல்லா வேலையும் பண்ணணும். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்குற மாதிரி வசதிகள்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்காது. நீங்கள் ஒரு அடிமை, அவங்களுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை வேலை வாங்குவாங்க. அதனால் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அது கஷ்டம். அதே மாதிரி இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் நீங்கள் பஸ்ஸு ஓட்டுறீங்கன்னா அங்கே காலேஜில் கேன்டீன் இருக்கும், டிரைவருக்குன்னு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் போய் சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒரு நேரம் போய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் காலையில் சாப்பிட முடியுமான்னு கேட்டால், ஏன்னா நீங்கள் போகிற நேரத்துக்கு அங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் காலையிலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்ற நேரம் நீங்கள் வேலை முடிஞ்சோடனே நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கடையில் எங்கன்னா வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படி தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலும். அதனால் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வேலைக்கு போகாத, இந்த சம்பளத்துக்கு போகாத அப்படி ஒருத்தவங்க சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன நபருக்கு, டிரைவருக்கு உங்களால் சாப்பாடு போட முடியுமா? இல்லை அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியுமா? அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு அவன் வேலைக்கு போக தான் செய்வான். அவனை போகாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இதோட நல்ல வேலைலாம் இருக்குது. 40,000 சம்பளம் கொடுப்பாங்க, 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, தங்க இடம் கொடுப்பாங்க, எல்லா வசதிகளும் இருக்குது, அந்த மாதிரி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர அந்த வேலை இருக்குது நான் சேர்த்து விட்றேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை சேர்த்து போடுங்கன்ற யாரும் போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் கமெண்ட் பண்ணிடுறாங்க. 40,000 சம்பளம், அங்கே 50,000 சம்பளம், 60,000 சம்பளம் வாங்குறான் டிரைவரு, நீ என்ன இவ்வளோ சம்பளம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து ஃபோன் நம்பர் போடுங்கன்னா யாருமே போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் போட்டாக்கா அந்த கமெண்ட் பார்க்குறவங்க நீங்களும் சேர்த்து ஃபோன் பண்ணி, எப்போ இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கிய, அந்த வேலைக்கு வாய்ப்பு இருந்தால் எனக்கு சேர்த்து விட அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி கேட்பீங்க டிரைவர். அதனால் அவர் என்ன பண்ணுவார், சும்மா பொய் சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், அவங்க டிரைவராகவே இருக்க மாட்டாங்க. ஒரு டிரைவராக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் டிரைவரோட வேலை எங்கே எப்படி இருக்கும், எங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, எங்கே தங்க இடம் கொடுப்பாங்க, எங்கே மதிப்பு இருக்கும், எங்கே மரியாதை இருக்கும் அப்படின்னு எல்லாமே ஒரு டிரைவருக்கு தெரியும். அதனால் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களையோ இல்லை கூட இருக்கிறவங்க சொல்கிறதையோ நம்பாதீங்க. நம்பாமல் உங்களுக்கு எது சரிப்படுதோ, ஒரு வேலை வாய்ப்பு போடுறோம் அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகும்போது சொல்லிடுவாங்க, இப்போ இந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் இருக்காது, சாப்பிட இடம் இருக்காது, கொடுக்குற சம்பளத்தில் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, இருக்குப்பா இந்த வசதியெலாம் இருக்குது, ரூம் இருக்குது, தங்குற இடம் இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு இதாக சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிக்கணும். சாப்பாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஆள் கொஞ்சம் காசு போட்டு ஷேர் பண்ணி பொங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் இருக்கும். சில இடங்களில் அவங்களே சாப்பாடு செய்து கொடுக்குற மாதிரி இடங்கள் இருக்கும். அதை பயன்படுத்திங்க, கிடைச்சதுன்னா பயன்படுத்திங்க, இல்லைன்னா சம்பளத்தை மட்டும் எதிர்பாருங்க, வேறு பார்க்காதீங்க. சம்பளத்தை எதிர்பார்த்து அந்த வேலையை பயன்படுத்துங்க. அது கூட விருப்பம்னா அந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பம்னா பயன்படுத்துங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. யாரும் கட்டாயம் கிடையாது, இந்த வேலைக்கு போங்க இந்த வேலைக்கு போகணும் யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது. நன்றி, வணக்கம்.